ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். குட் ஈவினிங். இன்றைக்கி என்னோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னா பிரெட் சாண்ட்விச் தாங்க செஞ்சேன். பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி வச்சிட்டேன் வேக வச்சு. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆனியனு, அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் இது மட்டும் போட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு மின்ட் டிப் இருந்தது, அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். பிரெட் ஸ்லைசஸில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது பண்ணி டவாவில் வந்து சூடு பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி ஜெரினோட ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஜெரினுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும் போது தான் வந்து நம்ம சின்ன வயசில் நான் சாப்பிட்டதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு வந்து சின்ன வயசில் ஒரு லெவல் வரைக்கும் அம்மா வந்துட்டு வீட்டில் சாதம் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கால்வாசினா மீன் குழம்புனா போதும், வந்த உடனே மீன் எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு. பாட்டி இருந்தால் பாட்டி வந்து அவல் இல்லைன்னா வெந்நீர் கொழுக்கட்டை அந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு வைப்பாங்க. கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட சமோசா கடையில் போய் சமோசா வாங்கி சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா சுண்டல் வாங்கி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு அம்மா என்ன சீரியல் பார்க்குறாங்க, இல்லை நம்ம என்ன சீரியல் பார்க்கலாம், அதை மாதிரி உட்காந்து பார்க்குறது. டேடி கூட வந்து ரிமோட்டுக்கு சண்டை வரும் எனக்கு எங்கள் டேடிக்கும். ஏன்னா அப்பா ஆஃபீஸ்லேருந்து வரதே 8:30 ஆகிடும். வந்த உடனே ரிமோட்டுக்கு வந்து நீ ரிமோட் வச்சுக்கிறியா, நான் ரிமோட் வச்சுக்கிறேனா, அந்த மாதிரி சண்டை வந்து சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும். அப்போது வந்து வளர்ந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது நினச்சி பார்க்கும் போது அந்த டேஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு அழகான நினைவுகள். அங்கே போய் இருக்க முடியுமா, பாட்டி தாத்தா ஊருக்கு வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும், சித்தி வருவாங்க, மாமா எல்லாம் இப்போ நினச்சி தாங்க பார்க்க முடியுது. அந்த நாட்கள் ஜாலியாக விளையாண்டது, கவலையே இல்லாமல் இருந்தது. சீரியஸாக கவலை இல்லாத வாழ்க்கைங்கிறது அந்த குழந்தை பருவம் மட்டும்தாங்கிறது வந்து இப்போது ஒவ்வொரு நேரமும் நான் ஜெரினையும் ஷெர்வினையும் பார்க்கும் போது நினைக்கிறேன், ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டோமா, இன்னும் கொஞ்ச நாள் அந்த மாதிரி குழந்தையாக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்ச நாள் வந்து அம்மா அப்பா கூட இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. நீங்கள் யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிஜமாக டெய்லி நினைக்கிறேன், அம்மா அப்பா பாட்டி தாத்தா சித்தி மாமா எல்லாரோட செல்லமும் நான் தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் 2 பேர்த்துக்கு செல்லம் கொடுக்குறேன். ஆனால் நான் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன நான் மிஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி யாரெல்லாம் யோசிக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெடி ஆகிடுச்சு சார், இனி போய் ரெடி ஆகிட்டு சாப்பிடுவார். ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி எங்களோட ஈவினிங் மினி vlog. பாய், டேக் கேர்.